மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்ட வெள்ளாற்றின் குறுக்கே தீத்தாம்பாளையம் கிராமத்தில் கடல் நீர் தடுப்பணை வேண்டுமென கோரியுள்ளார். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் வெள்ளாறு நதி உற்பத்தியாகி கடலூர் மாவட்டம் கூடுலை ஆத்தூர் என்ற இடத்தில் மணிமுக்தா நதியுடன் இணைந்து பரங்கிப்பேட்டை அருகில் வங்கக்கடலில் கலக்கிறது. வெள்ளாற்றில் கடைசியாக அமையப்பெற்ற சேத்தியாந்தோப்பு அணைக்கட்டில் இருந்து வெள்ளாறு அடுத்தடுத்து வளைந்தும் நெளிந்தும் செல்கின்றனது. கடல் நீர் வெள்ளாற்றின் வழியாக உட்புகுந்து கடலில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு இப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீரினை உப்பு நீராக மாற்றிவிடுகிறது. இதனால் சிதம்பரம் மற்றும் புவனகிரி வட்டங்களில் உள்ள தம்பிக்கு நல்லான் பட்டினம், மேல் புவனகிரி, கீரப்பாளையம், வட ராஜபுரம், பரதூர், சாக்காங்குடி, ஓரத்தூர், ஒடையூர், கிளவடி, நத்தம் போன்ற கிராமங்களில் விளைநிலங்கள் பாதிக்கப்படைந்துள்ளன. இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இதனை தடுக்க கோரி பல்வேறு கோரிக்கைகள் அளித்துள்ளார்கள். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு இப்பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே தீத்தாம்பாளையம் கிராமம் அருகே ஆதிவரக நல்லூர் கிராமத்தில் தடுப்பணை அமைக்க நிலை எடுப்பு செய்யும் பணிக்கு ரூபாய் 44.39 கோடி உட்பட மதிப்பீட்டு தொகை ரூபாய் 194 கோடி என கணக்கிடப்பட்டு துறையின் பரிசீலனையில் உள்ளது. அதேபோல கொள்ளிடம் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொள்ளிடம் ஆற்றின் முகத்தூர்வாரம் வழியாக கடலிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் கொள்ளிடம் ஆற்றினுள்ள உட்புகுந்துள்ளதால் சுற்றியுள்ள கிராம பஞ்சாயத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனை சரி செய்யும் பொருட்டு வங்காள விரிகுடா கடலிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் திருக்கழிப்பாளைய கிராமத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அலகுடி கிராமத்திற்கும் குறுக்கே கொள்ளிடம் ஆற்றின் கடைமடை பகுதியில் சுவர், டெயில் அண்ட் என்வால் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தால் சிதம்பரம் மற்றும் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வீரன் கோயில் திட்டு, கொட்டாமேடு, கவரப்பட்டு, ஜெயங்கொண்டப்பட்டினம், அலக்குடி, ஆச்சால்புரம், கொள்ளிடம் உள்பட பல கிராமங்கள் பயன்பெறும். இத்திட்டத்தினால் நிலத்தடி நீர் செறிவூட்டல் மூலம் சுமார் 13,220 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இத்திட்டத்திற்காக விரிவான திட்ட மதிப்பீடு ரூபாய் 773 கோடிக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தற்போது துறை மேற்கொண்ட மாதிரியின் ஆய்வின் முடிவுகளின் அடிப்படையில் விரிவான திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. திருத்தப்பட்ட திட்ட மதிப்பீடு பெறப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாலமுருகன் அவர்களால் நொய்யல் ஆற்றை மீட்டெடுப்பது குறித்து கோரியுள்ளார்கள். நொய்யல் ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வெள்ளங்கிரி மலைத்தொடரில் உருவாகி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்கள் வழியாக சுமார் 158 கிலோமீட்டர் நீளம் பயணித்து கரூர் மாவட்டம் நொய்யல் கிராமத்தில் காவேரி ஆற்றுடன் கலக்கிறது. தொழிற்சாலையிலிருந்து கழிவுநீர் நொய்யல் ஆற்றில் கலப்பதை கட்டுப்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள அமைந்துள்ள நொய்யல் ஆற்றின் மங்களம் பாலம் முதல் மணியகாரம் பாளையம் வரையிலான பகுதியில் நீண்ட காலமாக ஓடைகள் மற்றும் மழைநீர் வடிகால் வழியாக சுத்தரிக்கப்படாத கழிவு நீர் கலந்ததின் காரணமாக ஆகாய தாமரை, சீமக்கருவல் மற்றும் பிற செடிகள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. இதனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி நொய்யல் ஆறு புனரமைக்கும் பணிக்காக ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் விரிவான மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு விக்னேஷ்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள். அவை உறுப்பினர் அனைவர் சார்பிலும் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ஏ. வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நேற்றைய தினம் இந்த மாமன்றத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டிலேயே
தலித்துகளுக்கு எதிராக அதிக கொடுமைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் நேற்று மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோம் அஃபேர்ஸ், இதுதான் இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்திலிருந்து சொல்கிற ஒரு ஆதாரம். காலை உங்களுடைய அறையிலே காட்டியிருக்கிறேன். ஆக அவர் சொன்னது முற்றிலும் புறம்பானது, தவறானது. உண்மையான தரவு என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசம் இதில் முதலிடத்தில் இருக்கிறது, ராஜஸ்தான் 2ஆம் இடத்தில் இருக்குது, மத்திய பிரதேசம் 3ஆம் இடத்தில் இருக்குது, பீகார் 4ஆம் இடத்தில் இருக்குது, மகாராஷ்டிரா 5ஆம் இடத்தில் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் 5 ஆண்டுகளில் 71,000 வழக்குகள் பதிவாயிருக்கு, அதனால் முதலிடத்தில் அது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் 8,110 வழக்குகள் தான் பதிவாயிருக்கிறது. அதனால் அதனுடைய ரெக்கார்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், தமிழ்நாடு எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஷெட்யூல் ஆஃப் கேஸ்டில் பதிவு செய்யப்பட்டதில் 10ஆம் இடத்தில் இருக்குது. எஸ்டியை பொறுத்தளவுக்கு, மலையாளி மக்களை பொறுத்தளவுக்கு 15ஆம் இடத்தில் தான் இருக்குது. ஆக எங்களுடைய ஆட்சியில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். வழக்கு பதிவு செய்து அந்த அளவுக்கு லாண்டாடு நல்லா இருந்தால்தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய இதில் இது இருக்குது. ஏற்கனவே இப்படி ஒரு பதவி சேர்க்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படி அடிச்சு விட்டு போயிடுவார். புதுப்புது உத்தர அமைச்சர் இருக்கிறாரு, அது மட்டும் ஒரு தவறான செய்தி. மாண்பு சட்டத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் இல்லை, நேற்று அவர் அவருடைய டேட்டாவை கொடுத்து முடிச்சிட்டார். ஏதோ சொன்னார் எல்லா வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் அப்போ இருந்த ஒரு ராமநாதபுரம் அமைச்சரே ஒரு தாசில்தாரை, அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரை, அவரை உள்ள கண்ணியம் இல்லாமல் பேசி அவர் கன்னத்தில் அரைஞ்சு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எங்கேயுமே வழக்குகள், பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு, வழக்குகள்லாம் சப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை குறித்து நாங்கெல்லாம் பயங்கரமா அப்போ போராட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் அறிவிச்ச பிறகும் இலாக்கா தான் மாற்றப்பட்டது. ஒரு அமைச்சர் மீது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தாசில்தார் புகார் கொடுத்தும் இலாக்கா தான் மாற்றப்பட்டுச்சே தவிர்த்து அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எல்லா வழக்கிலும் பதிவு செய்திருந்தால் அப்போதே முதன்மை இடத்துக்கு வந்திருக்கும். முடிந்த விஷயங்களை எப்போதும் பேசி பேசி இது மாதிரியான தேவையில்லாத விவாதங்களை கொண்டு வர வேண்டாம். உறுப்பினர் ஏவாவேல் அவர்கள் உட்காருங்க, காலையில அந்த ஆதாரங்களை என்னை காட்டி நான் தான் சொல்றேனுங்க. உட்காருங்க, இல்ல இருங்க, உட்காருங்க, இல்ல நான் சொல்லி முடிக்கலையே. காலை இருங்க 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 இல்ல இல்ல இங்க வாங்க. காலை பாருங்க, காலை இல்ல இல்ல காலையிலே இல்ல நான் சொல்லிடுறேன். உட்காரு 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 போதும், நேரம் போதும். இல்ல காலை உட்காரு 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 உட்காருங்க உட்காருங்க. காலையிலே ஒரு உறுப்பினர் நான் என்ன பேச விடுங்க, உட்காருங்க. நோ ஐ அம் நாட் அலோவிங் யூ டு ஸ்பீக். உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். உட்காருங்கன்னா உட்காரணும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் காலை இந்த ஆதாரத்தை காட்டினார். ஏற்புடைய ஆதாரமாக இருந்ததால் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சொன்னிய ஆதாரத்தை ஒட்டி உங்கள் ஆதாரத்தை காட்டி இருக்கின்றீர்கள். அது அவை குறிப்பில் இருக்கும். அது தண்டி வேறு விவாதங்கள் வேண்டாம். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை விவாதம் வாக்கெடுப்பும் மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் எதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பார்த்து முடிவெடுக்கிறேன். 63 கோடியே 10,72,200,000 ரூபாயும் மூலதன கணக்கில் 10,000 ரூபாயும் படிக்கிறேங்க. அவருக்கு நேற்று அவர் பேசுற குறிப்பை நான் படிக்கிறேன். உங்க குறிப்பை நீங்க கொடுத்து நீங்க ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டேன். படிச்சு பார்த்து நான் ஆய்வு செய்து முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உட்காருங்க 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 உட்காருங்க. மாறுபட்ட கருத்து இடமில்லை. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, வருவாய் கணக்கில் யாருக்கு அனுமதி இல்லை. 363 கோடியே 10,72,200,000 ரூபாயும் மூலதன கணக்கில் ரூபாய் 10,000 ரூபாயும் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 5,489 கோடியே 3,000 ரூபாயும் ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானம் மொழிதல் உறுப்பினர் பி கே சேகர் பாபு அவர்கள், உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜன், உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள், இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், உறுப்பினர் முனைவர் எம் ஜவஹர்லா அவர்கள், உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் அவர்கள், உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார், உறுப்பினர் சா சிவகுமார் அவர்கள், உறுப்பினர் ரத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், உறுப்பினர் திரு பிரேமராத விஜயகாந்த் அவர்கள், உறுப்பினர் திரு போஜராஜன், உறுப்பினர் ஏ பி சங்கரன் அவர்கள், உறுப்பினர் பே சம்பத்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் எஸ் ஆஸ்டின் அவர்கள், உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், உறுப்பினர் க கருணாநிதி அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் அவர்கள், உறுப்பினர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் க கார்த்திகேயன் அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் மு திராவிடமணி அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் ச வெற்றிவேல் அவர்கள், உறுப்பினர் சிபை கணேசன் அவர்கள், உறுப்பினர் அருள்மொழி தேவனர், உறுப்பினர் கோ வெங்கடாஜன் அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் திருமதி ஜெயசுதா லட்சுமிகாந்தன், உறுப்பினர் கோ அரியவர், உறுப்பினர்
மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர் சக்கரபாண்டியன், மாண்பு உறுப்பினர் கே கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வி மையநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் வந்துட்டார். மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை வெட்டு தீர்மானம் பேரவை முன் விவாதத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மாண்பு அமைச்சர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி மற்றும் நன்றி சொல்றார். ஒரு நிமிஷம் இருங்க. மாண்பு தமிழ் அன்சாரி அவர் நன்றி சொல்ல விரும்புகிறார். நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் என்னுடைய உரையின் போது என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு 2 அணை திட்டங்களை குறித்த கோரிக்கை வைத்தேன். இன்றைய தினம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்கும் விதத்தில் அங்கீகரித்து அந்த திட்டங்கள் குறித்து அறிவிப்பை செய்திருக்கிறார். அதற்காக என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் என்னுடைய சிதம்பரம் தொகுதி மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புஷி ஆனந்த் அறியப்படுறீங்க, இன்னைக்கு குஷி ஆனந்தா இங்கே முன்னாடி நிற்கிறீங்க. நன்றி. மாண்பு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு மாண்புமிகு மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. மாண்புமிகு மாமன்ற உறுப்பினர்களின் எதிரில் உள்ள சிறிய கணினிலையும் பதிவேற்றப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டப்பேரவை பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாசியுடன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களின் வழிகாட்டி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனுமதியுடன் தற்போது வெளியிடுகிறேன். தலைப்பு மட்டும் நீங்க மாண்புமிகு உறுப்பினர் கொள்கை விளக்க குறிப்பு மற்றும் புதிய அறிவிப்புகள் குறித்து தாங்கள் கூறிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றில் விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவிப்பு 1. சுயநிதி திட்டத்தின் கீழ் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் 914 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சுயநிதி திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டம் அண்ணா நகர், புரசைவாக்கம், நந்தனம் மற்றும் எர்ணாவூர், கடலூர் மாவட்டம் குண்டுசாலை, மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர், திருவள்ளூர் மாவட்டம் தமிழிசை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவர்குமரன் ஆகிய இடங்களில் மக்களின் தேவைக்கேற்ப 914 கோடி மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி தலைப்பு மட்டும் நீங்க படிச்சு போலாம். அறிவிப்பு 2. மனை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 564 மனைகள் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். வாரிய வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 20 குடியிருப்புகள் மற்றும் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 4. தவணை முறையில் திட்டத்தில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் விற்பனை பத்திரம் வழங்க அபராத வட்டி தள்ளுபடி திட்டம். அறிவிப்பு 5. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் நிலம் கையெழப்பட்டு தீர்மானம் பகிரப்பட்டு வாரிய வசம் ஒப்படைக்கப்படாத நிலங்கள் மற்றும் வாரிய வசம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரும் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலங்கள் தொடர்பான நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். அறிவிப்பு 6. நில உபயோகம் மாற்ற விண்ணப்பங்களுக்கான முழுமையான இணைய வழி செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும். அறிவிப்பு 7. சுயசான்று மூலம் வழங்கப்படும் குடியிருப்பு கட்டடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுரடியாக உயர்த்தப்படும். சிறிய வணிக கட்டடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 9. குடியிருப்பு கட்டடங்களுக்கு 3ஆம் தரப்பு சான்றளிப்பு மூலம் கட்டட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 10. வணிக வளாக கட்டடங்கள் 3ஆம் தரப்பு சான்றளிப்பு மூலம் கட்டட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 11. சிட்கோ, சிப்காட், எல்காட் மற்றும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட